நம்முடைய வாழ்வை நாம் சரியாக வாழ்ந்தால், ஒவ்வொரு நாளும் ஒழுக்கத்தோடு இருந்தால், யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடிய அவசியம் நமக்கு ஏற்படாது. நாம வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச ஒரு பாதையை நாம தேர்ந்தெடுக்கணும். அதில் நம்முடைய முயற்சியை முழு மனசோடு நாம கொடுக்கணும். நம் நேரம், நம்மிடம் உள்ள செல்வம், நம்முடைய ஆற்றல், இவை எல்லாவற்றையும் நம் லட்சியத்திற்கென்று நாம் செலவழிக்கணும். இவை எல்லாவற்றையும் செய்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் நாம காத்து கிடக்கணும். இந்த ஒட்டுமொத்த காரியங்களையும் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு என்று சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த காரியங்களையும் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு உயர்வான லட்சியத்தை நாம் அடையணும்னாலும் சரி, அதற்கான ஒழுக்கத்தோடு நாம் வாழ்ந்தால் மட்டுமே அது நமக்கு சாத்தியமாகும். வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா அது நம் கண் முன்னாடியே நாம் வளர்வதுதான். அதே மாதிரி மிகப்பெரிய தோல்வி அப்படின்னா அது நம்முடைய கண் முன்னாடியே நாம் வீழ்வதுதான். சரியான ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் நமக்கான வெற்றியை நாம் தவறவிட நேரிடும். நம் வெற்றி மற்றும் தோல்வி நம்மை மட்டுமே சார்ந்ததாக ஆகாது. நாம் எந்த ஒரு காரியத்தில் வெற்றி பெற்றாலும் அல்லது தோல்வி அடைந்தாலும் அது நம்மை சார்ந்த மற்றவர்களையும் பாதிக்கும். வாழ்க்கையில நாம நினைச்ச காரியங்கள் நமக்கு நடக்கணும் அல்லது கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான ஒழுக்கத்தோடு நாம இருக்கணும். நம் வாழ்வை நாம் ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உண்மையில் சரியான ஒரு வாழ்வை, அறம் சார்ந்த ஒரு வாழ்வை, ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்வை நாம் வாழ்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் அது எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது நம்முடைய உயிர். ஆனால் இந்த உயிரை விட மேலானது ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய வள்ளுவர். அதனாலதான் ஒழுக்கம் உடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தையே நமக்காக கொடுத்திருக்கின்றார் நம் வள்ளுவர். அதில் வரக்கூடிய முதல் திருக்குறள் தான் இந்த குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது நம் வாழ்வில் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கம் நமக்கு பெருஞ்சிறப்பு தரும். அதனால் அவ்வொழுக்கத்தை உயிரை விட மேன்மையாக நாம் கருத வேண்டும். ஒழுக்கம் இல்லாத வாழ்வென்பது துடுப்பு இல்லாத படகிற்கு சமமானதாக மாறிவிடும். வாழ வேண்டிய வாழ்வியல் முறைப்படி வாழ வேண்டும் என்பதுதான் ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை முறை. நன்றிகள்.